ஆ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழா ஈட்ஸ் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. ஃபோன் உடஞ்சி போச்சு. அது இப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்கோம். ஃபோன் வாங்கிட்டு இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷல் பிரியாணி, லேயர் பிரியாணி. லேயர்னா அதாவது முதல்ல கறி, அப்புறம் சோறு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கறி, சோறு, வெங்காயம். இந்த மாதிரி லேயர் லேயராக பண்ண போகிறோம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த பிரியாணி பண்ணுற மாதிரி தான் இந்த பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா பிரியாணி அரிசி, பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, பல்லாரி, புதினா, மல்லி இலை, தக்காளி. நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல அந்த அரை பாத்திரம் தண்ணி பிடிக்க போறோம். இப்ப நம்ம அரை பாத்திரம் தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்களாம். தமிழாயி நம்ம தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு நம்ம இப்ப அடுப்பை பத்த வச்சுக்கலாம். தண்ணி இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ புதினா, மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2.5 கிளாஸ் அரிசி. அந்த அரிசியை நம்ம எடுக்க போனப்போ அதுக்குள்ளேயும் தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இந்த பாத்திரத்தை கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்படின்னா அந்த வெந்நீர் வந்து டக்குன்னு சூடாகும். நம்ம இப்போ அரிசி எடுத்துக்கலாம். 2.5 கிளாஸ் அரிசி. ஒன்று, ரெண்டு, நம்ம 2.5 கிளாஸ் அரிசி போட்டாச்சு. அரிசி வந்து நம்ம வந்து என்ன அளவு கறி எடுத்திருக்கோம்னா 750 கிராம், 3/4 கிலோ கறிக்கு நம்ம இதை எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெந்நீர் கொதிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரை நம்ம ஆரம்பிச்சிடலாம். வெந்நீர் நல்லா கொஞ்சம் சூடாகணும். நம்ம அந்த வெந்நீர் கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அந்த அரிசியை நல்லா அலசிக்கலாம். இப்போ வெந்நீர் வந்து நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்கலாம் விட வேண்டாம், வெந்நீர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதில் அரிசியை போட போறோம். அரிசியை போட்டாச்சு. அப்புறம் அரிசிக்கு தேவையான உப்பு, தேவையான உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு பேருக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டை துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மூடி வைக்க போறோம். இது வந்து ஒரு அரை வேக்காடு. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். இதுல கொஞ்சம் நெய் ஊத்துனீங்கன்னா அந்த அரிசி ஒன்னோட ஒன்னா ஒட்டாம நல்ல உதிரியா வரும். ஊத்திட்டு நம்ம அதை கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் ஆயில் வர்றதுக்கு வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம். ஒலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து அரிசியை வந்து அரை வேக்காடு நம்ம வேக விட போறோம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு. இது வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா இஞ்சி, பூடு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வைக்க போறோம். பல்லாரி, தக்காளி, புதினா எல்லாமே நம்ம வெட்டி வச்சாச்சு. மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கனை நல்லா கழுவி வச்சாச்சு. நம்ம இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது அரை வேக்காடு. இதை அரை வேக்காடை எடுத்து இந்த அரிசியை வடிச்சு வச்சிருவோம். வடிச்சு வச்சுட்டு மறுபடி பிரியாணி பெரிய பாத்திரம் எடுத்து மறுபடி எண்ணெய் ஊற்றி பல்லாரி எல்லாம் போட்டு அந்த ப்ராசஸர் இது ஆஃப் ஆயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து நல்லா வெந்துடுச்சு, ஆஃப் ஆயில் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தண்ணியை நம்ம வடிச்சு விட போறோம். வடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிய விட்டுருக்கோம். வடிய விட்டு நம்ம பிரியாணி பண்ண போறோம். பிரியாணிக்கான பாத்திரத்தை எடுத்தாச்சு. முதல்ல நம்ம
எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை நல்லா உதுத்து விட போகிறோம். உதுத்து விட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ரொம்ப பல்லாரி கருகிடக்கூடாது. பெரிய உள்ளி போட்டு எடுத்துடலாம். நல்ல இது நல்ல ஒரு கோல்டன் கலரோட அதோட கொஞ்சம் திக்கான கலர்ல வரணும் பல்லாரி. நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கிட்டு நம்ம இதுல என்ன செய்வோம், ஒரு பாதியை எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு மேல போடுறதுக்காண்டி. பாதி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரியாணிக்கான ப்ரோசஸிங் இனிமே தான் ஆரம்பம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் மற்றபடி மற்ற எல்லா ஐட்டங்களையும் இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. நம்ம டக்குன்னு வதக்கி விட்டுறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு மேலே தக்காளி எடுத்து போட போகிறோம். தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்ச இஞ்சி கூட இதில் சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட போறோம். இப்போ இந்த கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு அடுத்து சிக்கனை ஆட் பண்ண போறோம். இதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரியாணிக்கு நம்ம இந்த லெக் பீஸ் வாங்கினீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த எலும்போட கறியோட கடிச்சு இழுக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா விரைவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம மசாலா சேர்க்க போறோம். மசாலா என்னன்னா, கொஞ்சம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம்
ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, போட்டாச்சு. இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுருக்கோம். நம்ம வந்து இது வந்து 3/4 கிலோ கறி எடுத்திருக்கோம். 3/4 கிலோ கறிக்கு 2.5 கிளாஸ் அரிசி, பல்லாரி, மசாலா முதல்ல நம்ம அரை வேக்காடு வேக வச்சு அதை வேற வடித்து வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே அரிசியை இதில் கொஞ்சம் மசாலா வெளியே எடுக்கணும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குறைய தயிர், கொஞ்சம் தயிர், தயிரை ஊற்றி ஒரு கிண்டு நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்மெல்லும் செமையா இருக்கு. அந்த கறியிலேருந்து அப்படியே நீரும் அப்படி தண்ணி அப்படியே அந்த கறி விடுது, கிளியரா தெரியுது. இப்போ நம்ம கறியை போட்டு மசாலாவை நம்ம எல்லாத்தையும் விரவி விட்டாச்சு. விரவி விட்டு கறி நல்லா பாதி வேக்காடு வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் நம்ம பாதி கறியை எடுக்க போறோம். பாதி கறியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வைக்க போறோம். மசாலாவோட எடுங்க. அப்புறம் இருக்கிற கறியை நல்ல சென்டர்ல வச்சுட்டு இப்போ நம்ம இதை பண்ணி விட்டாச்சு. இப்போ கறியை பாதி எடுத்து வச்சாச்சு. மீதி கறி இங்கே இருக்கு வித் மசாலாவோட. இந்த முதல்ல எடுத்த கறியும் அதுலேயும் கொஞ்சம் மசாலா கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி முக்கியமானது நம்ம இப்போ அடுத்த லேயர் பண்ண போகிறோம். லேயருக்கு நம்ம ஏற்கனவே அரிசியை வடித்து வச்சோம்ல, இந்த அரிசி இருக்கு. இந்த அரிசி இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாதி வேக்காடு நம்ம வேக வச்சிருக்கோம். நம்ம இப்போ லேயர் பண்ண போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம், அரிசி எடுத்து இது மேலே அப்படி போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு லேயர் போட்டோம். நம்ம இதுக்கு மேல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னொரு லேயர் கறி இருக்குல்ல, இன்னொரு ஆஃப் எடுத்து வச்சோமா, அதை வந்து நம்ம இதுல போட போறோம். போட்டு எல்லாத்தையும் கிளியரா வைக்க போறோம். வச்சுட்டு மறுபடி இருக்கிற அரிசியை எடுத்து இன்னொரு லேயர் மேல இன்னொரு லேயர் கட் பண்ணிடு. இப்போ நம்ம 2 லேயர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல நம்ம அந்த பொரிச்சு வச்சோம்ல அந்த பல்லாரியை இப்போ இது மேல பெரிய உள்ளியை இது மேல போட்டுடலாம். போட்டுட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேல புதினா மல்லி இலைய தூவி விட்டுறலாம். தூவி விட்டாச்சு. தூவி விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்புல வச்சு எடுத்தோம்னா, இப்ப நம்ம லேயர் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, மல்லி இலை எல்லாம் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேல 1 ஸ்பூன் நெய், போட்டாச்சு.
போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம தம் போட போறோம். தம் போடுறதுக்கு பக்கத்துல இருக்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தம் போட ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பக்கத்துல ஒரு தோசைக்கல்ல வச்சு அடுப்பை சிம்ல வச்சிருக்கோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே தூக்கி தோசைக்கல்ல வைக்க போறோம். வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ அந்த என்ன செய்யணும்னா அந்த தோசைக்கல்ல இருக்க சூட்ல அந்த உள்ள இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி நல்ல உதிரியான பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு நேரம் நீங்க வச்சு தம் போட்டா போதும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா நம்ம வேக வச்சாச்சு. அரிசியை 50% வச்சுட்டோம், சிக்கனை நம்ம நல்லா வேக விட்டுட்டோம். அதனால ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தம் போட்டு நம்ம கீழே இறக்கி அதை உடைச்சி நம்ம இப்போ 5ல இருந்து 10 நிமிஷம் நம்ம அந்த தம் வச்சிருக்கோம். தம் வச்சுட்டு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்லயே அதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் உடைச்சி நம்ம டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். கண்டிப்பா டேஸ்ட் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். சூப்பரா வந்திருக்கும். ஹேவ் அ நைஸ் டே. பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம வெறும் பிரியாணி மட்டும் எப்படி சாப்பிட முடியும். அதனால நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா பொரிச்ச சிக்கன், அதுக்கப்புறம் முட்டை, சம்பல், ரைத்தான்னு சொல்லுவாங்க அதை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கும் வச்சுக்கிடுவோம். சிக்கன் பொரிச்சது, முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, சாம்பல் வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணியை ஓபன் பண்ணலாம். கட்டாக். வாவ், சூப்பரா வந்திருக்குங்க. பாருங்க, பிரியாணி நல்லா வந்திருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்படியே ஆப்பையை உள்ள விட்டு அப்படியே எடுக்க போறோம். வாவ் வாவ். அப்புறம் நம்ம காரூனியாவுக்கும் வைப்போம். அவங்க லெக் பீஸ் கேட்டாங்க. லெக் பீஸை தேடனா போதும். பிரியாணியை நம்ம ஒரு எல்லா மசாலாவோடையும் சேர்த்து ஒரு கிண்டு விட்டிக்கலாம். நல்லா பாருங்க, கீழே ஒண்ணு கூட பிடிக்கல. நல்ல உளுந்தாப்புல பலபலன்னு மணலாய் சூப்பரா இருக்கு. காரூனியாவுக்கு லெக் பீஸ் கேட்டாங்க. லெக் பீஸ் வச்சாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல கறி எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியா இருக்கு. செம டேஸ்டா இருக்கு. நம்ம அந்த பல்லாரியை வறுத்து போட்டோம்னா அதெல்லாம் நல்ல கிறிஸ்பியா நாக்கு ஊறுது. டேஸ்ட் செம. நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த தொக்கு ரொம்ப சிம்பிள், டேஸ்டும் செமையா இருக்கும். பிரியாணி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான சமையலுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.